ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை பன் புரோட்டா தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். அப்போ மதுரைக்கு ஃபேமஸ் ஆனது என்னங்க, பன் புரோட்டா தானே. சரி, அதை சாப்பிட்டு பார்க்கலான்னு ஒவ்வொருத்தர் பிரியாணி பன் புரோட்டான்னு ஆர்டர் பண்ணாங்க. சரி, எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தோம். அப்போ தாங்க இந்த மாவு எப்படி தேய்க்கிறாங்க என்னங்கிறத வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். வாங்க இது எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னப்பா எவ்வளோ நேரம் மாவு தேய்ச்சிட்டே இருப்பீங்க, பன் புரோட்டா போட்டு கொடுங்கன்னு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக கல்லுலேயும் போட்டுட்டாங்கங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம இலைக்கும் வந்துருச்சுங்க. இதோட டேஸ்ட்டு லேயர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா லேயராக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குங்க, கையில் தொட கூட முடியல, அந்தளவுக்கு சூடாக இருக்குது. அதனால தான் என்னால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. பாருங்கள் உள்ளே நல்லா லேயராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 புரோட்டா சாப்பிட்டாவே வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருங்க, அந்தளவுக்கு இருக்குது. இதில் சைவ குருமா அசைவ குருமான்னு 2 குருமா வச்சுருந்தாங்க. அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறத அவங்கவுங்க வாங்கிக்கிட்டாங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கனால பிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அப்பா ஒரு வழியாக பிச்சாச்சுங்க. ரொம்ப பிக்க முடியல, பிச்சை டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க. நானும் டேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா பன் புரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள்.